பெண்கள் மீதான குற்றங்களுக்கு வந்துட்டு என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் வந்து கொடுக்கப்படுது? ஐபிசி செக்ஷன் 375 படியும் சரி, பிஎன்எஸ் செக்ஷன் 69 படியும் சரி, ஒருத்தர் உங்களுக்கு வேலை வாங்கி தரணும், உங்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கறணும், உங்களுக்கு ப்ரொமோஷன் வாங்கி தரணும், உங்களுக்கு நான் தான் அப்படின்னு அவரோட சொந்த ஐடென்டிட்டியை மறைச்சு உங்களை வன்புணர்வு செஞ்சாங்க அப்படின்னா, நான் இப்ப சொன்ன செக்ஷன்ஸ்ல வந்து அவங்களுக்கு 10 years ஜெயில் இம்ப்ரிசன்மென்ட் கொடுப்பாங்க, ஃபைனும் அவார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி உங்களை ஏதாவது செயல்படுத்த வைக்கிறாங்க, இல்ல உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்ய வைக்கிறாங்க, இல்ல உங்க மானபங்கப்படுத்த ட்ரை பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அசால்ட் அப்படிங்கிற ஒரு குற்றத்தின் கீழ் வரும். இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை அப்படின்னா மினிமம் 3 yearsல இருந்து 7 years வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு ஃபைனும் அவார்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஐபிசி செக்ஷன் 354 படியும் சரி, பிஎன்எஸ் செக்ஷன் 75 படியும் சரி, யாராவது உங்க தன்மானத்தை சீர்குலைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் விமன் அப்படிங்கிற அஃபென்ஸ்ல ஃபாலோ ஆகும். ஒரு பொண்ணை அவமானப்படுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஐபிசி செக்ஷன் 509 அண்ட் பிஎன்எஸ் செக்ஷன் 79 படி இது குற்றத்துக்குரிய செயலாகும். உங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்துல யாராவது அத்துமீற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வாயரிசம்ங்கிற அஃபென்ஸ் கீழே ஃபாலோ ஆகும். இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம்.